First question, how do you assess Sino-Japanese war? சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடந்த வார பத்தின இம்பார்ட்டன்ஸை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். இன் 1894 இந்த வருஷத்துல ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார், இங்க ஷீன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஜப்பானை பத்தி தான் சொல்றாங்க. ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார், ஃபோர்ஸ்டுனா வாருக்கு தூண்டுறாங்க இல்ல வார வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸ்டு வார் ஆன் சைனா, சைனா மேல ஜப்பான் வந்து போர் தொடுக்கிறாங்க. த கிரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா, கிரஷிங் டிஃபீட்னா நசுக்கப்படுறாங்க, நசுக்கி தோற்கடிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். மோசமா தோற்கடிக்கப்படுறாங்க, அதான் இங்க மீனிங். சைனா வந்து மோசமா தோத்துடுறாங்க. யார்கிட்ட? சின்ன ஜப்பான் கிட்ட. ஜப்பான் வந்து ரொம்ப சின்ன நாடு, சின்ன ஜப்பான் கிட்ட சைனா வந்து தோத்துடுறாங்க. எதுல? சைனா ஜாப்பனீஸ் வார். சினோன்றது சைனா தான் மீனிங். சைனீஸ் ஜாப்பனீஸ் வார், அதாவது சினோ ஜாப்பனீஸ் வார் இந்த வருஷத்துல நடந்திருக்கு. இது வந்து வேர்ல்டையே சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா சின்ன ஜப்பான் வந்து பெரிய நாடான சைனாவை தோற்கடிச்சிட்டாங்க. டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 கிரேட் பவர்ஸ், வார்னிங் கொடுத்தாங்க 3 கிரேட் பவர்ஸ், அதாவது ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஜப்பானுக்கு வார்னிங் கொடுத்தோம். ஜப்பான் அதை மதிக்காம ஜப்பான் அனெக்ஸ்டு த லியோடங் பெனின்சுலா, ஜப்பான் வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்களாம். அவங்க கூட இந்த இடத்த இணைச்சிக்கினாங்க. எந்த இடத்தனா லியோடங் பெனின்சுலா. பெனின்சுலானா ஒரு நாடு இருக்கு இல்ல ஒரு இடம் இருக்குன்னா அதை சுத்தி 3 பக்கம் கடல் இருக்கணும், ஒரு பக்கம் மட்டும் நிலம் இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஒரு பெனின்சுலா, நார்த் சைட்ல நிலம் இருக்கும், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லா டைரக்ஷன்லயும் கடல் இருக்கும். பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன்ட்டு கடல் இருக்கும். அதுக்கு பேரு பெனின்சுலா. இப்ப அதே மாதிரி லியோடங்ன்ற பெனின்சுலாவை வித் போர்ட் ஆர்த்தர், இது இன்னொரு இடம், இந்த இடத்தோட லியோடங் பெனின்சுலாவை இணைச்சிக்கினாங்க, ஜப்பான் சேர்த்துக்கினாங்க. பை திஸ் ஆக்ஷன், இந்த செயல்னால ஜப்பான் ப்ரூவ்டு, ஜப்பான் வந்து வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்றாங்க தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன், அதுதான் ஸ்ட்ராங்கான நாடு ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியால உள்ள ஸ்ட்ராங்கான நாடு. இப்ப இதை மட்டும் இந்த கொஸ்டினை மேப்பை பார்த்து படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். நம்ம இப்ப படிச்சது எல்லாத்தையுமே மேப்ல பார்க்கலாம். இங்க ஜப்பான் இருக்கு, இது கிரீன் கலர்ல இருக்கிறது சைனா. ஜப்பான் சின்ன இடம் தான், இந்த ஐலாண்ட் மட்டும் தான் ஜப்பான். இவங்க வந்து பெரிய நாடான சைனாவை தோற்கடிக்கிறாங்க. இதனால வேர்ல்டே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க சைனாவோட இடத்தெல்லாம் தன்னோட இணைச்சிக்கிறாங்க. அதுக்கு 3 பெரிய நாடான ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க வந்து எதிர்க்கிறாங்க, வேணாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஜப்பான் வந்து அந்த லியோடங் பெனின்சுலாவை தன்னோட இணைச்சிக்கிறாங்க. இது மூலயமா பெரிய நாடுகளுக்கிடையே இந்த சின்ன நாடான ஜப்பான் வந்து தன்னோட பவரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலனா ஈஸ்ட் ஏஷியால. இது ஃபுல்லா ஏஷியா, இது ஈஸ்ட் டைரக்ஷன், இது வெஸ்ட், நார்த், சவுத். ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஜப்பான் தான் பெரிய பவர்னு ஏஷியால ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் ஆன்டான்டே. கண்ட்ரிஸோட பேரை சொல்லுங்க. அந்த கண்ட்ரிஸ்லாம் எந்த கண்ட்ரிஸ் பத்தி கேக்குறாங்கன்னா ட்ரிபிள், ட்ரிபிள்னா 3, ட்ரிபிள் ஆன்டான்டே. ஆன்டான்டேனா இது வந்து ஒப்பந்தம், ட்ரீட்டின்னு சொல்லலாம். இந்த குரூப் ட்ரிபிள் 3 பேர் இருக்கிற அந்த குரூப் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கினாங்க. அதனால இந்த பேரே அந்த 3 கண்ட்ரிக்கும் வச்சுட்டாங்க, ட்ரிபிள் ஆன்டான்டே. அதுல எந்தெந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ட்ரிபிள் ஆன்டான்டே ஆஃப் பிரிட்டன், பிரிட்டன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா. இவங்க 3 பேரும் வேர்ல்டு வார் 1 அப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதனால அந்த ஒப்பந்தம் போட்டு சேர்ந்ததுனால, அவங்க 3 பேரும் சேர்ந்ததுனால ட்ரிபிள், ஒப்பந்தம் போட்டு சேர்ந்ததுனால ஆன்டான்டே, ட்ரிபிள் ஆன்டான்டே. இந்த 3 கண்ட்ரி பேர் ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் கொஸ்டின், வாட் வேர் த என்ன 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ். 3 மிலிட்டன்ட்னா ஆயுதங்கள் மூலயமா போராடுறது, அதுக்கு பேர் தான் மிலிட்டன்ட். இப்ப தீவிரவாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல டெரரிஸ்ட், அவங்கள வந்து மிலிட்டன்ட் தான் சொல்லுவாங்க.
ஆயுதம் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறது இல்ல யாருக்கோ எதிராக போராடுறது. 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ்னா டைப்ஸ்னு அர்த்தம். ஆயுதம் மூலயமா போராடுற 3 டைப் ஆஃப் நேஷனலிசம். நேஷனலிசம்னா அவங்க நாட்டுக்காக போராடுறது. இப்ப இந்தியா நாட்டுக்காக காந்தியெல்லாம் அமைதியான வழியில போராடினாங்க, அது வந்து மிலிட்டன்ட்ல வராது. ஆனா யூரோப்ல நேஷனலிசம் அவங்க நாட்டுக்காக, நேஷன்னா நாடு, நேஷனலிசம்னா நாட்டுக்காக போராடுறது. மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ். மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ்னா ஆயுதத்தை ஏந்தி போராடுறது. அது மாதிரி இருந்த ஏதோ 3 பத்தி கேக்குறாங்க. எந்த 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் யூரோப்ல தன் நாட்டுக்காக போராடினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. தேர்டுக்கான ஆன்சர், அந்த 3 நாடு வந்து யூரோப்ல இருக்க நாடா தான் கேட்டிருக்காங்க. அதுல 1 இங்கிலாந்து, அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி. இதுக்கு பக்கத்துல 3 டிஃபரெண்டான புது பேர் கொடுத்திருக்காங்க. ஜிங்கோயிசம், ஷாவினிசம், குல்டியூர். இத பத்தி நான் டீடைலா சொல்றேன். வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், இதுதான் அந்த 3 மிலிட்டன்ட் டைப்ஸ் நாட்டுக்காக போராடுறது. இது வந்து கான்ட்ரிபியூட்டிங் டிசைசிவ்லி, இது வந்து பங்களிச்சுதான். எதுக்கு வந்து யூஸ் ஆச்சுன்னா, கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா, வேர்ல்டு வார், அதாவது வார் வந்து அவுட் பிரேக் ஆகுறது, ஆரம்பிக்கிறதுக்கு, வெடிக்கிறதுக்கு, ஒரு போர் வெடிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான காரணங்களா இருந்தது. டிசைசிவ்லினா முக்கியமா காரணமா இருந்தது, கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 3 வார்த்தைக்கு மீனிங் பார்ப்போம். ஜிங்கோயிசம். ஜிங்கோயிசம்னா ஒரு நாட்டுக்கு மேல பற்று இருக்கிறதுக்கு பேரு பேட்ரியாட்டிசம். இசம்னு முடியுது பாருங்க, பேட்ரியாட்டிசம். பேட்ரியாட்டிசம்னா ஒரு நாட்டுக்கு மேல பற்று இருக்கிறது, அதாவது தன் நாடுதான் முக்கியம் அப்படின்றதுக்கு தான் தேசப்பற்றுன்னு சொல்லுவாங்க. ஜிங்கோயிசம்னா என்னன்னா தன் நாடு மட்டும்தான் முக்கியம், மத்த எந்த நாடையுமே மதிக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் ஜிங்கோயிசம். ரொம்ப அதிகமா தேசப்பற்று இருக்கிறதுக்கு பேரு ஜிங்கோயிசம். ஷாவினிசம்னா மிலிட்டரி, அதாவது மத்த நாட்டை மதிக்காம இருக்கிறது ஜிங்கோயிசம் மாதிரியே தான். ஆனா மிலிட்டரி மூலயமா, அதாவது சண்டை மூலயமா தான் தன் நாடு வந்து பெருசுன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க, அதான் ஷாவினிசம். ஜெர்மனில குல்டியூர்னு ஒரு, இது வந்து காமனான டேர்ம். இது என்னென்னலாம் சொல்லுவதுன்னா, இந்த டேர்ம் மூலயமா என்னென்னலாம் தெரிய வரும்னா, அந்த நாடு வந்து இனவெறியோடு நடந்துக்குவாங்க. தேசப்பற்றுன்ற பேர்ல இனவெறியோட நடந்துப்பாங்க. இந்த இனம் தான் பெருசு, இன்னொரு இனம் வந்து தாழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, இனம் ரீதியா பேசுவாங்க. அப்புறம் அதே மாதிரி மிலிட்டரி பவரை வச்சு மற்ற நாட்டுக்கு எதிராக சண்டை போடுவாங்க, தன் நாட்டை காக்கிறதுக்காக, தன் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக. நேஷனலிசம்னா ஒரு நாடு தான் முக்கியம், அந்த நாட்டுக்கு சுதந்திரம், மற்ற நாடு கிட்ட இருந்து சுதந்திரம் இல்ல பிரிஞ்சு வர்றது, அதுக்காக சண்டை போடுறது, தன் நாடு தான் முக்கியம் அப்படின்றதுதான் நேஷனலிசம். அது அளவோட இருந்தா அது நேஷனலிசம். அது அளவு கடந்து போச்சுன்னா ஜிங்கோயிசம், ஷாவினிசம், குல்டியூர். 4th question, what do you know? உங்களுக்கு என்ன தெரியும் ஆஃப், இத பத்தி, ட்ரெஞ்ச் வார்ஃபேர் பத்தி என்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. ட்ரெஞ்ச்னா பள்ளம் இல்ல குழின்னு அர்த்தம். வார்ஃபேர்னா அதுல சண்டை போடுறது, குழி மூலயமா சண்டை போடுறதுன்னு அர்த்தம். 4th கொஸ்டினுக்கான ஆன்சர், இந்த ஒரே ஒரு படத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினாலே இந்த கொஸ்டின் எழுத முடியும். இப்ப பாருங்க, இந்த படத்துல பாத்தீங்கன்னா இங்க பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுல குழி மாதிரி இருக்கு, அதுல சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்று துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. இந்த பக்கம் இங்க ஒரு லைன் மாதிரி இருக்கு, பின்னாடியும் ஒரு லைன் மாதிரி இருக்கு. அதுதான் இந்த கொஸ்டினே பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே இப்ப பாருங்க, ட்ரெஞ்ச் வார்ஃபேர், ட்ரெஞ்ச்ல இருந்து சண்டை போடுறதுக்கு பேரு ட்ரெஞ்ச் வார்ஃபேர். ட்ரெஞ்சஸ்னா பள்ளங்கள் இல்ல குழிகள், அதுக்கு இன்னொரு பேரு, ட்ரெஞ்சஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டிச்சஸ், பள்ளம். அத டக் பண்ணி தோண்டுவாங்க. யார் தோண்டுவாங்க? பை ட்ரூப்ஸ், சோல்ஜர்ஸ் வந்து தோண்டுவாங்க. அதாவது அந்த படை வந்து தோண்டுவாங்க. அது எனேபிள்டு சோல்ஜர்ஸ், அது வந்து சோல்ஜருக்கு ஹெல்ப் பண்ணும். எதுக்காக? டு சேஃப்லி ஸ்டாண்ட், அதுல பாதுகாப்பா நின்னுன்னு, அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ், அவங்கள பாதுகாத்துப்பாங்க. யாருகிட்ட இருந்து? எனிமி ஃபயர் கிட்ட இருந்து. இப்ப எனிமீஸ் வந்து இந்த பக்கத்துல இருந்து ஃபயர் பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் பதுங்கிப்பாங்க கீழே போய். இவங்க ஷூட் பண்ணோம்னா அப்புறம் எஞ்சி ஷூட் பண்ணுவாங்க. எனிமி ஃபயர்னா எனிமி சுடுறதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். த டிபிக்கல் ட்ரெஞ்ச் சிஸ்டம், டிபிக்கல்னா ஒரு எக்ஸாம்பிள்னு அர்த்தம், ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள்.
ட்ரெஞ்ச் சிஸ்டம், த டிபிக்கல் ட்ரெஞ்ச் சிஸ்டம், ட்ரெஞ்ச் சிஸ்டத்துக்கான கரெக்டான எக்ஸாம்பிள் இன் வேர்ல்டு வார்ல இருந்தது. வேர்ல்டு வார்ல இந்த டிபிக்கல் ட்ரெஞ்ச் சிஸ்டத்தை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னா கன்சிஸ்டட் ஆஃப், அதுல எப்படி இருக்கும்னா 2 to 4 ட்ரெஞ்ச் லைன்ஸ். இதுதான் லைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு லைன், இது மாதிரி 2ல இருந்து 4 லைன் இருக்கும். 2ல இருந்து 4 லைன் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ரன்னிங் parallel to each other. இப்ப இங்க பாருங்க, இதுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன படம் தான். இதான் அந்த லைன் நினைச்சுக்குங்க. ப்ளூ கலர் ஒரு லைன், கிரீன் கலர் இன்னொரு லைன், ரெட் கலர் அதுக்கு அடுத்த லைன். இது மாதிரி 2 லைன் இருக்கும். இது 1, இது 2வது, இல்ல 3 இருக்கும், இல்ல 4 இருக்கும். அதுதான் வேர்ல்டு வார்ல இருந்தது. அதாவது 2 to 4 ட்ரெஞ்ச் லைன்ஸ் இருந்தது. அது வந்து ரன்னிங் parallel. இதுதான் parallel. ரயில்வே ட்ராக் ஞாபகம் வச்சுங்க. parallelனா இப்படி இருக்கிறதுக்கு தான் parallel. பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி இருக்கும். இப்ப ரன்னிங் parallel to each other, ஒன்னுத்துக்கு ஒன்னும் parallel இருக்கு. அப்புறம் each trench was dug in a type of zigzag. நேரா இந்த லைன் இல்ல பாருங்க. இப்ப இது மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? இது மாதிரி வளைஞ்சு தான் பண்ணிருக்காங்க. வளைஞ்சு இது மாதிரி பண்றதுக்கு பேர் தான் zigzag. அதனால என்ன நடக்கும்? so that no enemy, இதனால no enemy, எந்த எனிமியாலையும் standing at one end could fire for more than a few yards down its length. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்ப இங்க ஒரு எனிமி வந்துடுறான்னு வச்சுங்க. இந்த லைன் ஃபுல்லா நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இங்க வந்து ஒரு எனிமி வந்துட்டானா அவன் இங்க இருந்து சுட ஆரம்பிச்சானா எல்லாருமே செத்துருவாங்க. ஆனா இந்த முறைப்படி ஜிக்ஸாக் மூலமா என்ன ஆகும்னா, சோல்ஜர்ஸ்லாம் இப்படி இருப்பாங்க. இங்க ஒரு எனிமி வந்தா கூட அவன் ஷூட் பண்ணானா இந்த இடத்தோட தான் அவனால ஷூட் பண்ண முடியும். அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது. அப்ப மீதி பேர்லாம் தப்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் தான் நம்ம சோல்ஜர்ஸ் அடிபடுவாங்க. அதுக்குள்ளார அவன் அந்த எனிமியை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. மீதி பேர்லாம் தப்பிச்சிருவாங்க. இதான் ஐடியா. குட் ஃபயர் ஃபார், அந்த எனிமியால கொஞ்சம் தூரத்துக்கு தான், ஃபியூ யார்ட்ஸ், ஃபியூ மீட்டர்ஸ் அப்படின்றது தான் இங்க மீனிங். யார்ட்ஸ்னா அது மீட்டர் மாதிரி ஒரு அளவு. அந்த ஃபியூ யார்ட்ஸுக்கு தான் டவுன் இட்ஸ் லென்த், அதோட லென்த்துக்கு சுட முடியும். த மெயின் லைன்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ், த மெயின் லைன்ஸ்னா இதுதான், இந்த ப்ளூ கிரீன் ரெட் தான் மெயின் லைன், முக்கியமான லைனு, பெரிய லைனு. அந்த லைனுக்கு ஒன்னும் கனெக்ட் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் லைனு. ஃபர்ஸ்ட் லைன் தான் இதுன்னு நினைச்சீங்க, இந்த ப்ளூ கலர் தான்ட்டு. அடுத்தடுத்த லைன் இருக்குல்ல, அது எல்லாமே ஒன்னுத்துக்கு ஒன்னும் கனெக்ட் ஆயிருக்கும். இது எதுக்காகனா, இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல டயர்ட் ஆயிட்டாங்க சோல்ஜர்ஸ்னா அவங்க இந்த லைன் வழியா பின்னாடி போயிட்டு இந்த லைன் மூலமா அடுத்தடுத்த சோல்ஜர்ஸ்லாம் இந்த லைனுக்கு புதுசா வந்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஃபுட்டு வேணாலும் இங்க இருந்து எடுத்துன்னு வருவாங்க, தண்ணி எடுத்துன்னு வருவாங்க, துப்பாக்கி தோட்டாக்கள்லாம் தீர்ந்துருச்சுன்னா எடுத்துன்னு வருவாங்க, புல்லட்ஸ் தீர்ந்துருச்சுன்னா எடுத்துன்னு வருவாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டு த ரியர், அந்த ஒரு லைனும் பின்பக்கமா எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆயிருக்கும். த்ரூ விச், அதன் வழியா ஃபுட்டு, அம்யூனேஷனா புல்லட்ஸ், துப்பாக்கி அதெல்லாம் அம்யூனேஷன்ல வந்துடும். ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், புதுசா இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்கலாம் உள்ளார கொண்டு வருவாங்க, படையெல்லாம். மெயில், ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா கொண்டு வருவாங்க. அண்ட் ஆர்டர் சொல்லணும்னாலும் கொண்டு வருவாங்க. இது வழியா டெலிவர் பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க, கொடுப்பாங்க, டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இந்த படத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த முக்கியமான வார்த்தையெல்லாம் மட்டும், கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையை மட்டும் மீனிங் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வெறும் கதை தான் இந்த கொஸ்டின். 5th கொஸ்டின், வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கெமால் பாஷா? இது வந்து ஒரு லீடரோட பேரு. முஸ்தபா கெமால் பாஷான்றது ஒரு லீடரோட பேரு. அவருடைய பங்கு என்னன்னு கேக்குறாங்க. ரோல்னா அவரோட பங்கு. இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும்னா முஸ்தபா கெமால் பாஷானா யாருன்னு தெரியணும், அவரு எதுல அவரோட பங்கு அளிச்சாரு அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, டர்க்கிஸ் ரீபர்த். டர்க்கினா துருக்கி நாடு. தமிழ்ல அந்த டர்க்கியோட ரீபர்த் ஆஸ் எ நேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துருக்கின்ற நாடு வந்து ஏற்கனவே வேற ஒரு தலைவர் கீழே இருந்திருக்கும். அது அவங்க கிட்ட இருந்து விடுபட்டு, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு புது ஒரு நாடா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் ரீபர்த். இப்ப இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்தாங்க, மாட்டிக்கிட்டு இருந்தோம். நம்ம அவங்க கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு ஒரு புது நாடா 1947ல உருவானோம். அதுக்கு பேர் தான் ரீபர்த். புதுசா பிறக்கிறோம் அப்படின்றது தான் மீனிங். அந்த டர்க்கி நாடு வந்து ரீபர்த், புது நாடா ரீபர்த் ஆகிறதுக்கு தேங்க்ஸ் டு த ரோல் பிளேட் பை, அதுக்கு யார் தேங்க் பண்ணோம்னா, யாரை வந்து தேங்க் பண்ணோம்னா முஸ்தபா கெமால் பாஷான்றவருடைய பங்கை தான்
அவருடைய ரோல் பிளே பண்ணதை தான் தேங்க் பண்ணணும். ரோல்னா பங்கு, பிளே பண்ணதுன்னா அவருடைய பங்கு அளிச்சதுன்னு அர்த்தம். ரோல் பிளேடு ஒன்னா பார்க்கணும், பங்கு அளித்தது யாருன்னா முஸ்தபா கெமால் பாஷா வந்து பங்கு அளிச்சதுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். வாஸ் ரிமார்க்கபிள், அவருடைய பங்கு வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. கெமால் பாஷா அவர் என்ன பண்ணாருன்னா மாடர்னைஸ்ட்னா லேட்டஸ்டா டர்க்கி அந்த நாட்டையே லேட்டஸ்டா மாத்தினாரு. அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னிஷன். கெமால் பாஷான்றவர் வந்து மாத்திடுறாரு. அது பழசு எப்படி அதை பத்தி நம்மளுக்கு தெரியுமோ, அந்த நாட்டை பத்தி நம்மளுக்கு தெரியுமோ அதை அப்படியே மாத்திட்டு அந்த ரெகக்னிஷனே மாத்திட்டு புதுசா மாத்துறாரு, அந்த நாட்டையே லேட்டஸ்டா மாத்துறாருன்னு சொல்றாங்க. இதை மட்டும் புரிஞ்சுங்க, இந்த ரெண்டு வார்த்தையும் கொஞ்சம் புதுசு. மாடர்னைஸ்னா மாடர்னா மாத்துறது, அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னிஷன்னா பழையபடி அந்த நாட்டை மக்கள் எப்படி பார்த்தாங்களோ அதை அப்படியே புதுசா மாத்துறாங்க. அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னிஷனை சேஞ்ச் பண்றாங்க. He put an end to the Sultanate and the Caliphate. சுல்தானேட் கேலிஃபேட்லாம் அந்த முஸ்லிம் டர்க்கியில இருந்தவங்களுக்கு தலைவரை சுல்தானேட்னு சொல்லுவாங்க. டர்க்கி நாட்டுக்கு அது முஸ்லிம் அதிகமா இருக்கிற நாடு மற்றும் அந்த இடத்துலயே டர்க்கி நாடு இருக்கிற இடமே சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் தான் இருப்பாங்க. சுல்தானேட்னா அந்த நாட்டோட தலைவர். இப்ப நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட் அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அங்க சுல்தானேட்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தவங்களும் கேலிஃபேட்னா என்னன்னா, இது நம்ம ஏற்கனவே இன்னொரு லெசன்லையும் பார்த்துருக்கோம். கேலிஃபேட்னா ஒரு இப்ப முஸ்லீம் இருக்காங்கன்னா அந்த வேர்ல்டுல இருக்க எல்லா முஸ்லீமுக்கும் சேர்த்து ஒரு தலைவர் இருப்பார், அவர் பேர் தான் கேலிஃபேட். அந்த கேலிஃபேட் தான் கலீஃப்னு சொல்லுவாங்க. அவரை அந்த தலைவரை கலீஃப்னு சொல்லுவாங்க. அவரு தான் இருக்கிறதுலே வேர்ல்டுல இருக்க எல்லா முஸ்லீமுக்குமே தலைவர்னு அர்த்தம். அவரோட பதவி எங்க இருந்ததுன்னா, அவரோட இடம் எங்க இருந்ததுன்னா அவர் டர்க்கியில தான் இருந்தாரு. அந்த வேர்ல்டுல இருக்க எல்லா முஸ்லீமுக்கும் தலைவரான கலீஃப் வந்து டர்க்கியில தான் இருந்தாரு. கலீஃப்ன்ற பதவியும் சுல்தானேட்ன்ற பதவி டைப் எல்லாம் வந்து அவரு எண்ட் பண்ணிட்டாரு, அவரு முடிவு கொண்டு வந்துட்டாரு. இப்ப பாருங்க, இவ்வளவு நாளா அந்த தலைவர், அந்த நாட்டுக்கான தலைவர்களை சுல்தானேட்னு சொல்லுவாங்க, அப்புறம் கலிஃபேட்லாம் அந்த நாட்டுல தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த நாட்டை மாடர்னா மாத்தினாரு. அந்த நாடு எப்படி அழைக்கப்படும்னா சுல்தானேட் தான் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படும், ரெகக்னைஸ் பண்ணப்படும். அதுதான் இங்க மீனிங், ரெகக்னைஸ் பண்ணப்படும். அதை இவரு மாத்திட்டாரு. த சப்போர்ட் ஆஃப் த சோவியத் யூனியன். சோவியத் யூனியன்னா ரஷ்யா, இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா வந்து அப்ப வந்து சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. அதுல ரஷ்யா இன்னும் பல நாடுகள்லாம் இருந்தது. சப்போர்ட் ஆஃப் த சோவியத் யூனியன், சோவியத் யூனியனோட சப்போர்ட் இருந்ததுனால வாஸ் ஆஃப் கிரேட் ஹெல்ப் டு ஹிம், அவருக்கு அது ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. ரஷ்யா அவருக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவர் ரொம்ப ஈஸியா இதெல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். முதல் லீக் ஆஃப் நேஷன்னா இது வந்து ஒரு அமைப்போட பேரு, லீக் ஆஃப் நேஷன்ஸ். வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு உலகப்போர் வரக்கூடாது, இன்னொரு வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்னு இந்த அமைப்பை, இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குனாங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸை உருவாக்குனாங்க. ஆனா அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால இன்னொரு வேர்ல்டு வாரையோ இல்ல இன்னொரு சண்டையோ தடுக்க முடியல. அதனால அது ஃபெயிலியர், அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கான ஏதாவது 2 காரணம், நிறைய காரணங்கள் இருக்கு, அதுல ஏதாவது 2 காரணம் மட்டும் இங்க சொல்றாங்க. காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயில் ஆனதுக்கான காரணங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. நிறைய காரணம் இதுல இருக்கு. அதுல 2 பாயிண்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா கொஸ்டின்ல வந்து 2 தான் கேட்டிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, the unanimity of members was required for all its decisions on political issues. முதல் யுனானிமிட்டினா என்னன்னா எல்லா உறுப்பினர்களும் ஒத்துக்கணும், எல்லாருமே ஒத்துக்கணும், யுனானிமஸா ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் யுனானிமிட்டி. எல்லாரும் ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துக்குனாதான் அவங்களால முடிவே எடுக்க முடியுமா எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும். எந்த ஒரு பொலிட்டிக்கல்னா அரசியல் ரீதியான எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் முடிவு எடுக்கணும்னா எல்லா மெம்பரும், எல்லா உறுப்பினர்களும் யாருன்னா எல்லா கண்ட்ரியும் தான். லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல யார் இருந்தாங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ், பேர்லயே பாருங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக்னா கூட்டம், ஆஃப் நேஷன்ஸ்னா கண்ட்ரீஸ்லாம் ஒன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப கண்ட்ரி தான் மெம்பரா அதுல இருப்பாங்க. அவங்க எல்லா கண்ட்ரியுமே ஒத்துக்கணும் ஏதாவது ஒரு விஷயம்னா. இப்ப எல்லாரும் ஒத்துக்கணும்னா ஏதாவது நடக்குமா? சில டைம்ல ஒரு கண்ட்ரி ஒத்துக்கும், சில டைம்ல அந்த கண்ட்ரியை ஒத்துக்காது. அப்ப சின்ஸ் இட் லேக்டு த மிலிட்டரி பவர், இது மட்டும் இல்லாம சின்ஸ் இட் லேக்டுனா அது கிட்ட இல்லைன்னு அர்த்தம். எது கிட்ட இல்ல, லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட மிலிட்டரி பவரும் இல்லையா. இப்ப வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுல
மிலிட்ரின்னு தனியா வச்சிருந்தாங்க. ஐநா சபைக்குன்னு இப்பயும் மிலிட்ரி தனியா இருக்கு. ஐநா சபையில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஐநா சபையில அது மாதிரி இருக்கிறதுனால தான் இப்பெல்லாம் எதுவும் உலக பொருளாம் வராம தடுக்க முடியுது, எங்கேயும் சண்டை இல்லாம கொஞ்சம் பாத்துக்க முடியுது. ஆனா வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல அது மாதிரி ஒரு மிலிட்ரிலாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்காக ஒரு மிலிட்ரி எதுவும் கிடையாது. அப்ப யாராவது சண்டை போட்டா அதை போய் தடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு எதிராக யாராவது பண்ணாலும் அதை போய் தடுக்க முடியாது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டிசிஷன்ஸ். அவங்களோட முடிவை அமல்படுத்த முடியாது. என்ஃபோர்ஸ்னா அதை செயல்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எல்லாரோட ஒப்புதலும் வேணும், எல்லாரோடைய பர்மிஷனும் வேணும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. அதுவே முதல் நடக்காது. எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எல்லா நாடும் வந்து ஒத்துக்கணும். அதை ஒத்துக்க வைக்கணும்னா நம்ம கிட்ட மிலிட்டரி பவர் இருக்கணும். அதாவது அந்த அமைப்பு கிட்ட மிலிட்டரி பவர் இருக்கணும். லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட இல்ல. அதனால அதுவும் முடியாது. அடுத்து பாருங்க, the founders of this peace organization underestimated the power of nationalism. நம்ம ஒரு கொஸ்டின்ல படிச்சோம், நேஷனலிசம் வந்து சில கண்ட்ரி வந்து அதிகமா பண்ணாங்க, ஜிங்கோயிசம், சாவனிசம், அது மாதிரி பார்த்தோம். அந்த நேஷனலிசம் வந்து இவ்வளவு அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இவங்க மதிப்பிடல. யாருன்னா இந்த அமைப்பை உருவாக்கணவங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸை உருவாக்கணவங்க. லீக் ஆஃப் நேஷன் தான் ஒரு பீஸ் ஆர்கனைசேஷன், அமைதிக்காக தான் இதை உருவாக்குனாங்க. அதை உருவாக்கணவங்க வந்து இந்த தேசப்பற்று வந்து இவ்வளவு அதிகமா அதுக்கு பவர் இருக்கும் அப்படின்றத அவங்க உணரல, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, அதை குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட், the principle of collective security could not be applied in actual practice. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மட்டும் தான் முக்கியமான வார்த்தை. பிரின்சிபல்னா ஒரு ஐடியா, கலெக்டிவ் செக்யூரிட்டினா எல்லாருக்கும் ஒரே பாதுகாப்புன்னு அர்த்தம். இப்ப 10 நாடு ஒன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நாட்டுல ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் மீதி 9 நாடும் அந்த 10வது நாடுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் கலெக்டிவ் செக்யூரிட்டி. ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுக்காக அவங்க பாதுகாப்புக்காக ஒன்னா சண்டை போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கலெக்டிவ் செக்யூரிட்டி. ஆனா இதை வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து சில டைம் வந்து ஏதாவது 2 கண்ட்ரி இல்ல ஏதாவது ஒரு 3 கண்ட்ரி வந்து ஒத்துக்காது அந்த மாதிரி. அதனால கலெக்டிவ் செக்யூரிட்டின்றத கொண்டு வர முடியல. எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னா அதுல யாராவது நிறைய பேர் ஒன்னா இருக்கிறாங்கன்னா அதுல யாராவது 2 பேர் 3 பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாடுகள்லயும் நிறைய நாடு இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு நாடு ஒத்துக்காது. அதான் இங்க சொல்ல வராங்க. இதனாலதான் லீக் ஆஃப் நேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இதோட இந்த லெசன் 2 மார்க் முடிஞ்சிருச்சு.